வரவன் போறவன் எல்லாம் சமூக நீதி பேசுகின்றார்கள் என்றும் பாஜக அமைச்சரவையில் 17 அமைச்சர்கள் பெண்கள், 11 பட்டியலின அமைச்சர்கள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர்கள் என பாஜகவின் சமூக நீதி சாதனையை அண்ணாமலை பட்டியலிட்டு பேசினார். மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும். மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும். ஐயா, இரண்டாவது சமூக நீதி. இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதினு பேசுறாங்க. சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சி பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன் கேளு. நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய 76 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருப்பவர். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க. மொத்தம் 35 அமைச்சர்கள், 2 பெண்கள், 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள். அந்த 2 பெண்கள்லயும் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா, ஃபேமிலி கோட்டா, அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பாங்க, திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சகோதர சகோதரி நன்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியால அரசியல்ல, ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது, ஒரு கூட்டணி பின்பற்றுகிறது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.